Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த நியூ மாடல் ஃபிஷ் கீச்செயின் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்துட்டு என்னோட ஓன் ஐடியால இது நான் பண்ணியிருக்கேன். மீதமான ஒயர் சின்ன ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒயரை வச்சு இந்த மாதிரி கிராஃப்ட் ஏதாவது போட சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால இந்த குட்டியாக இந்த கீச்செயின் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க. நீங்கள் ரெகுலராக ஒயர் கூடையெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கீங்கன்னா நிறைய குட்டி ஒயர் இருக்கும். அந்த மாதிரி குட்டி ஒயரை வச்சு இந்த மாதிரி கீச்செயின் பின்னி நீங்கள் சேலும் பண்ணலாம். ஃபிஷ் மாடலே பாருங்க, இது மினி கூட இது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்னும் ஹேண்டில் வைக்கல. அதுக்கப்புறம் பேபி ரேட்டில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் கூட போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். கீச்செயினுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் கூட எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூ மாடல் ஃபிஷ் கீச்செயின் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீச்செயின் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கீச்செயின் பின்றதுக்கு 4 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஒயரும் ஒரு அடி கட் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 அடியில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 4 ஒயர், அந்த ஒயரில் 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி சரிசமமாக மடித்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பக்கத்தை தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்து நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்து ஒயர் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது. இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுன் சரி செய்யணும். ஓகேவா? அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த கீச்செயின் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் வந்துட்டு கொஞ்சம் பத்தாமல் போயிடும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இந்த மேல் பக்கம் போகுது இல்லையா, இதில் நம்ம உடம்பு பின்னுவோம், இதில் நம்ம வால் பின்னுவோம். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ 3வது ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 3வது ஒயரும் 2 அடி கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த மாதிரி சின்னதாக இப்படி முன்பக்கம் வர மாதிரி மடித்து இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட போகிறோம். இந்த ஒயரையும் சரிசமமாக மடிச்சிடக்கூடாது. சின்னதாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு இந்த அளவுக்கு மடித்தாலே போதும். இந்த ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், அந்த பெரிய ஒயர் மேல் பக்கம் போன மாதிரி இருக்கும். சின்ன ஒயர் இந்த மாதிரி கீழ் பக்கத்தில் நமக்கு வரும். ஓகேவா? இப்போது ரைட் சைடில் இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு ஒரு நாட் நம்ம போடணும். இப்போ 4வது ஒயர் 2 அடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை தான் இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கம் மடிக்கும் போது பாருங்கள், அந்த சின்ன பக்கம் பின்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இங்கே பாருங்கள், பின்பக்கம் இருக்குது இந்த சின்ன ஒயர். இந்த சின்ன ஒயர் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இந்த ஒயர் நமக்கு வந்துருச்சு. இந்த 2 ஒயரும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. இப்போ இதே மாதிரி லெஃப்டில் ஒரு நாட் போட போகிறோம், ரைட்டில் இன்னும் ஒரு நாட் நம்ம போட போகிறோம். 2 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் 4 ஒயர் தீர்ந்து போச்சு. இப்போ ஒரு அடியில் கட் பண்ண ஒயரை லெஃப்டில் ஒரு நாட் போட போகிறோம், ரைட்டில் ஒரு நாட் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த பக்கம் ரைட் சைட் நாட் போடும்போது பாருங்கள், இந்த மடிக்கிற ஒயர் முன்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாட் போடும்போது பாருங்கள், இந்த குட்டி ஒயர் வந்துட்டு கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வரும். இதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். மேல் பக்கத்தில் நமக்கு பெரிய ஒயர் போகும். அதில் தான் இந்த மீனோட வால் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ரைட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு அடியில் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு நாட் நம்ம போடணும். லெஃப்ட் சைடு நாட் போடும்போது பாருங்கள், அந்த சின்ன ஒயர் பின்பக்கம் வர மாதிரி மடிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நாட் போடும்போது அந்த சின்ன ஒயர் நமக்கு கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர். இதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இந்த 2 ஒயர் வருது பாருங்கள், அதில் தான் நம்ம உடம்பு பின்ன போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சென்டரில் ஒரு நாட் போட போகிறோம். சென்டரில் ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஒரு நாட் போட போகிறோம், ரைட்டு ஒரு நாட் போட போகிறோம். ஹார்ட் கீச்செயின் பின்னுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். அந்த ஹார்ட்டு தான் வந்துட்டு இந்த மீனுக்கு வாழை நான் வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடு ஒன்றோட ஒன்று இங்கே ஒயர் கிராஸ் ஆகும். இங்கே ஒரு நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கேயும் நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப் இங்கே கிடச்சிருக்கு. இதே மாதிரி இப்போ பின்பக்கம் நம்ம பின்ன போகிறோம். ஒரே டைரெக்ஷனில் லெஃப்ட்டு 2 ஒயர், ரைட்டு 2 ஒயர் போகுது இல்லையா, 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடலாம். இந்த நாட் போடும்போது பாருங்கள், 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஒரே டைரெக்ஷனில் போகிற இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஹோல் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 நாட்டில் இருக்கிற ஒயர் ஒரே டைரெக்ஷன் எப்படி போகுது பாருங்கள். இதில் ஒரு நாட் போட போகிறோம், இதில் ஒரு நாட் நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு, ரைட் சைடு ஒரு நாட் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடணும். இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் கூட பாருங்கள், அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இந்த பக்கமும் 3 நாட் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 நாட்டும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இந்த மாதிரி சென்டரில் இங்கே ஒரு நாட் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த சென்டரில் நாட் போட்டுட்டு இன்னும் 5 நாட் தான் நம்ம போட வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு 3 நாட்டு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் போகும். ரைட் சைடு 3 நாட் ஒரே டைரெக்ஷனில் போகும். மற்ற ஒயரெல்லாம் குட்டி குட்டியாக நமக்கு இருக்கும். இப்போ இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல 2 நாட்டு, இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல 2 நாட் நம்ம போட போகிறோம். இங்கே ஃப்ரண்ட் சைடு இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பை இந்த இடத்துல நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல 2 நாட் போடலாம். இப்போ இது 1, இதே ஒயரை பிடிச்சி பக்கத்துலேயே ஒரு நாட் நம்ம போடுறோம். இது 2. அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் சைடு போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம 2 நாட்டு, ஃபைனலாக ஒன்றோட ஒன்று இங்கே கிராஸ் ஆகும். இங்கே ஒரு நாட்டு, மொத்தம் 3 நாட் மட்டும்தான் இனி நம்ம போட போகிறோம். இப்போ இங்கே 1. இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். எப்படி நாட் போடுறதுன்னு தெரியும் உங்களுக்கு, எந்த இடத்துல நாட் போடுறதுன்னு தெரியும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்காக இது ஸ்பீடாக பார்க்குறோம். இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்து ஃபைனலாக இங்கே ஒரு நாட் நம்ம போடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மீனோட வால் பின்னி முடிச்சாச்சு. 2 சைஸில் நம்ம ஒயரை கட் பண்ணோம். ஒரு அடியில் 2 ஒயர், 2 அடியில் 4 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா. இந்த பாருங்கள், 2 அடியில் இந்த கட் பண்ண ஒயர் இங்கே இருந்து சுற்றி வரும்போது இந்த இடத்துல போகும். இந்த ஒயர் நமக்கு சின்னதாயிரும். ஸோ இது 2 அடி ஒயரை எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ஒயர், 2வது ஒயர் நம்ம 2 அடி ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயர் பாருங்கள் இங்கே இருந்து சுற்றி இந்த இடத்துல நமக்கு வரும். இந்த 2 ஒயரும் இந்த இடத்துல வரும். இதில் தான் நம்ம மீனோட இன்னொரு பக்கத்தில் உடம்ப நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நாட்டில் 2 ஒயர், பேக் சைட் நாட்டில் 2 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ரொம்ப எக்ஸாக்டாகவும் பின்ன முடியாது இல்லையா. இப்போ அடுத்து ஒரு அடி ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஒயர், இங்கே ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த ஒயர் பாருங்கள் இங்கே இருந்து ட்ராவல் ஆகி இதோடு நமக்கு ஸ்டாப் ஆயிடுது. இந்த கீச்செயின் பின்னுறதுக்கு ஒரு அடி ஒயர் கூட தேவையில்லை. நீங்கள் 3/4 அடி எடுத்தீங்கனாலே சரியாக இருக்கும். பிகினருக்கு ஒயர் பத்தலைன்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால இதை நான் ஒரு அடி சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வால் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி சொருகி விட போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு சொருகி விட போகிறோம். ரைட் சைடு இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு சொருக போகிறோம். ஒரு நாட்டில் மட்டும் சொருகாதீங்க, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்லையும் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு நாட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்லையும் சேர்த்து சொருகியிருக்கேன். ஓகேவா, நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ஒயர் பாருங்கள், லெஃப்ட் சைடு போகிற இந்த நாட்டு இந்த 2 நாட்டையும் சேர்த்து இந்த மாதிரி சொருகி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஒயர் இந்த நாட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிறோம். இதுவும் பாருங்கள் 2 நாட்லேயும் இந்த மாதிரி சொருகியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயர் எப்படி சொருக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ 1 சைடு சொருகி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு இந்த 2 ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ 4 நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடு 2 நாட்டில் இருக்கிற ஒயர், ரைட் சைடு 2 நாட்டில் இருக்கிற ஒயர். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வால் பின்னியாச்சு. இப்போ உடம்பு பின்ன போகிறோம். இந்த உடம்பு பின்னுறதுக்கு நம்ம தனியாக ஒயரை கட் பண்ண போகிறோம். இந்த உடம்பு பின்னுறதுக்கு 1.5 அடி ஒயர் இருந்தாலே போதும். நான் 1.5 அடி கூட எடுக்கல, ஒரு ஃபுல் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 இன்ச்சு வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 அடி எடுத்து பின்னுங்க. சப்போஸ் அதிகமாக உங்களுக்கு ஒயர் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த கீ செயின் பின்னும் போது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகினர் வந்துட்டு ஒயர் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் எப்போவுமே நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நான் மெஷர்மெண்ட் சொல்லுவேன். 1.5 அடியில் 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 1.5 அடி கட் பண்ண ஒயரையும் சரிசமமாக மடித்து இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணதை நான் காமிக்கல. ஸோ அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரை சொருகி விடுவோம் இல்லையா. அப்போது இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு 2வது நாட் போடுறோம். இந்த ஒயரையும் சரி பண்ணி மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி 3வது நாட்டு இங்கே போடுறோம். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது ரைட் சைடு 3 நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடில் நம்ம 3 நாட் போட போகிறோம். இந்த பக்கமும் பாருங்கள், ஒயரை சரிசமமாக மடித்து வச்சு நாட் போடுறோம். இப்போ 1, இது 2வது நாட்டு.
பிஸ்கெட் நாட்டில் குட்டியாக இந்த மீன் மாதிரியே ஒரு கூடை போட்டிருப்பேன். அதுவும் சேம் இதே மாதிரி தான் பின்னியிருப்பேன். அது பிஸ்கெட் நாட்டில் போட்டிருக்கேன், இது குட்டியாக பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். இது நீங்கள் பின்னி பழகிட்டிங்கன்னாக்கா பெரிய கூடை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டு விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெஃப்ட்டில் 3 நாட்டு, ரைட்டில் 3 நாட்டு இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், சென்டரில் ஒரு நாட் போட போகிறோம். லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டில், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பின்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல குட்டியாக ஒரு டைமண்ட் நமக்கு வந்துடும். இப்போ சென்டரில் இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் மட்டும் தான் நம்ம போடுற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி பிஸ்கெட் நாட்டில் மினி கூட போட்டிருக்கேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பகுதியில் அந்த ஓப்பன் வரா மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி சைடில் ஓப்பன் வரா மாதிரி ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பூஜா கூட மீன் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் இந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் நம்ம போட போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். இந்த ஒயர் வந்துட்டு நீங்கள் ஒரு அடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலே போதும், சரியாக இருக்கும். இப்போ 2 பக்கம் 2 நாட் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு ரைட்டில் ஒரு நாட்டு, லெஃப்ட்டில் ஒரு நாட் நம்ம போடணும். இங்கே நம்ம எப்படி பின்னுறோம் அதே மாதிரி தான் சேம் இது பேக் சைட்லேயும் ஒரு டைமண்ட் ஷேப் நம்ம பின்னணும். பின்னிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரை சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரைட்டில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட்டில் இங்கே ஒரு நாட் போடுறோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு நாட் நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு ஒரு டைமண்ட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் நம்ம போடுறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த 3 ஒயர் இந்த பக்கம் போகும். இந்த 3 ஒயரையும் இந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயர், அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற இந்த ஒயர், இதை பிடிச்சின்னு இங்கே ஒரு நாட் போடுறோம். இதே மாதிரி இங்கே ரைட் சைடு இந்த ஒயர், இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஒயர், இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். இந்த 2 நாட் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சென்டர் நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு டைமண்ட் எப்படி பின்னோம் சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் பின்னணும். ரைட் சைடு இந்த நாட் போட்டு பாருங்கள். இந்த பக்கம் மேலே போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி 2 நாட் நம்ம போடுறோம். 1, இது 2வது நாட்டு. சேம் இதே மாதிரியே இங்கே லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போது பாருங்கள். இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் 2 நாட் நம்ம போடணும். இது 1. பிகினர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு, அதனால் நம்ம ஸ்லோவாக பார்க்குறோம். இப்போது இது 2வது நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெஃப்ட் சைடு 3 நாட்டு, ரைட் சைடு 3 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சென்டரில் ஒரு நாட் போடணும். நம்ம 1 சைடு டைமண்ட் எப்படி பின்னோம் சேம் அதே மாதிரி தான். சென்டரில் ஒரு நாட் போட்டுட்டு இப்போ ரைட் சைடு 2 நாட் போடணும், லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப், அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். நாட் போடுறது கிளியராக தெரியுது இல்லையா, ரொம்ப ஸ்பீட் பண்ணல, கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் சைடு 2 நாட் போட்டோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி பாருங்கள் லெஃப்ட் சைடு 2 நாட் போடுறோம். இது 1, இது 2. இப்போ 2 பக்கமும் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு ரைட்டில் ஒரு நாட்டு, லெஃப்டில் ஒரு நாட் நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய கூடைகள் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். நிறைய விதமான கூடைகள் வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். எல்லா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாடல் கூட வேணுமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக ஒரு நாட் நம்ம போடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கமும் ஒரு டைமண்ட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ மீனோட ஷேப் நமக்கு வந்துருச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி ஒயர்ஸை சொருகி விடணும். லெஃப்ட் சைடு 4 நாட்டில் இருக்கிற ஒயர், ரைட் சைடு 4 நாட்டில் இருக்கிற ஒயர் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சொருகி விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒயர் நம்ம சொருகிக்கலாம். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் நாட்குள்ளே சொருக போகிறோம். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் நாட்குள்ளே சொருக போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒயர் 2 நாட்டில் இந்த மாதிரி சொருகிறோம். இப்போ இந்த ஒயர் பாருங்கள் இந்த பக்கத்தில் நம்ம சொருகுவோம். இந்த வால் பக்கத்தில் சொருகணும் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும்.
இப்போ இதே மாதிரி இந்த 2வது நாட்டில் இருக்கிற ஒயர், ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடு சொருகணும், லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு இந்த மாதிரி சொருகணும். இந்த ஒரு நாட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாம் எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கண்ணு வைக்க போகிறோம். கண்ணு வச்சா தான் ஒரு மீன் மாதிரியே இருக்கும். கண்ணு வைக்கிறதுக்காக நம்ம கூட பின்னுவோம் இல்லையா அந்த ஓவல் ஷேப் மணி, அதை தான் வந்துட்டு கண்ணு மாதிரி வச்சுருக்கேன். இந்த கண்ணு மாதிரி இந்த மணியை சும்மா இந்த ஹோல்குள்ளே நான் சொருகி வைக்கிறேன். நீங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஹாட் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க, ஏன்னா எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. இதை கீச்செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கண்ணு வந்துட்டு கீழே விழுந்துறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் ஹாட் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஹாட் க்ளூ இல்லாட்டி பரவாயில்ல, ஃபெவிக்விக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ மீன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் கீச்செயின் ஒன்று செட் பண்ணிக்கலாம். கீச்செயினுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய விதமான கீச்செயின் வீடியோஸ் இருக்குது. ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் குரோத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.